வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று ரெண்டு பயங்கரமான மேட்சஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து டிசி விசஸ் பஞ்சாப் அண்ட் ஈவினிங் மேட்ச் வந்து ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு டிசி விசஸ் பஞ்சாப் மேட்ச் பற்றி பார்த்துருவோம். சொல்லுங்கள் ஸ்ரீநாத், பயங்கரமான மேட்ச்சு. நேற்று மட்டும் இந்த ரெண்டு மேட்சும் சேர்த்து 986 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன் ஒரு டேயில் வந்து ரெண்டு T20 கேம்ஸ் இந்த மாதிரி நடந்து. அது நேத்து அதாவது இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்கவே யாராவது சின்ன பசங்க வந்து பவுலர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பப்படப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா நேத்து இந்த ஆசையெல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று மேட்ச் ரெண்டையும் பார்த்து பவுலர்லாம் வேணாம், வேற ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கிற அப்படின்றது தான் இப்போ இருக்கு. ஏன்னா டே கேம்னா எப்பயுமே வந்து ஏதோ டே கேம்ல ஏதாவது நடக்கும், டியூ இருக்காது. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோர்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க டே கேம்ல. கண்டிப்பாக. கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும், 190 200 இருக்கும். பால் பிச்சாவும் கிரிப்பாவும் ஏதாவது இப்போ ஹெல்ப் இருக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு. கண்டிப்பாக. 264 திருப்பி அடிக்கிறாங்கன்னா அது அதுக்கு மேட்ச் தான் நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டு டீம் ஜெயிச்சாங்க. ம். நேத்து ரெண்டு மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையடா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா, பெஸ்ட் டேலே வந்து இப்படி. டெல்லி வந்து நேற்று டெல்லியில் தான் நடந்துச்சு. ஸோ மத்தியானம் மேட்ச்னோன்னே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஹ் ரொம்ப பெரிய ஸ்கோர் வராது நமக்கு யூஸ்வலாக தானே. இந்த ஆர்சிபி வந்து பயங்கரமாக செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டே கேமில் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் ஜெர்சி போட்டு விளாண்டாங்களே, ஸோ டே கேம் வந்து அப்படியே தலைகீழாக நடந்தது. ஸோ நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பெருசாக ஸ்கோர் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெண்டு சைடுமே சொல்கிறேன், இது வந்து டிசி வந்து அவ்வளோ பெரிய டார்கெட் 264 ரன் அடிச்சு 65 டார்கெட்டாக செட் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான், அவுட்டு, எல்லாரும் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியே வந்து எல்லாரும் வந்து அவன் 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 பங்குக்கு வந்து பஞ்சாப்ல வந்து 70 70 60 70 இப்படி 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 செட் பண்ணிட்டான். ஒன்று அதுதான். ஒன்றுமே பண்ண முடியலங்க. சரி, இன்னொன்று. புவர் பவுலிங் இருந்தது, ஃபீல்டிங் புவரா இருந்தது, அதெல்லாம் கண்டிப்பாக ஓகே. கண்டிப்பாக. ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரூல்ஸ்ல இருந்து எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருக்கும்ன்ற இந்த தாட் வராம இல்ல. உங்களுக்கு கஷ்டப்படாம நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க இல்லை, போய் அடி இப்போ அடிச்சா மட்டும் போதும்னு இன்னைக்கு இருக்கும். இருக்க மாடர்ன் கேமோட மைண்ட் செட் இருக்குல்ல. நேற்று வந்து நம்ம வந்து பேட்ஸ்மேனுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேவராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் நம்ம வச்சாலும், கேச்சஸ் வின் மேட்சஸ், ஓகேவா? நீங்கள் வந்து டிசி பேட்டிங் ஆடும்போது ராகுலுக்கு வந்து பஞ்சாப் ரெண்டு கேட்ச் விட்டாங்க. வழக்கம் போல் சஷாங்க் சிங் வந்து போன மேட்ச் மூணு கேட்ச் விட்டாரு, இந்த மேட்ச் ஒரு கேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து வைஷாக் விஜயகுமார் அவர் ஒரு ஸ்லோயர் போட்டுட்டு காட்டன் போல்டு. அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ம். அந்த 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 இதில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவர் கை இங்கே இருக்குது, பால் இப்படி போயிட்டு இருக்கு கீழே. ஸோ ம். அது அது வந்து நீங்கள் ரியல் டைமில் பார்த்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாலாம் வரல ஷேயாஸ் ம். பேட்டில் பட்டு. ஸோ சாரி, கேஎல் ராகுல் பேட்டில் பட்டு. ஸோ இது என்னன்னா வந்து இந்த முக்கியமான கேட்சஸ் தான் வந்து இன்னிங்ஸை வந்து இது பண்ணும், ஓகேவா, பிரேக் பண்ணும். அங்கே இருந்த மொமெண்டம் தான் வந்து கேஎல் ராகுல் வந்து 150 அடிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்லையும் பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் வந்து பஞ்சாப் பேட்டிங் பிடிக்கும்போது டிசியில் கருண் நாயர் வந்து ரெண்டு முக்கியமான கேட்சஸ் விட்டார் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. ம். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், ஓகேவா? அண்ட் மிஸ்ஃபீல்டும் ரெண்டு டீமுமே பயங்கரமாக பண்ணுறாங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது, என்ன சிஎஸ்கே இப்படி ரொம்ப மோசமாக ஃபீல்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு அல்பமான ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன், இப்போ எல்லா டீமுமே அப்படி தான் பண்ணுறாங்க, ஓகேவா? ஆமா. ஸோ ரிக்கி பாண்டிங் ஒரு கோச்சாக இருந்து இதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. வியூவர்ஸ்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்றேன். யூடியூப்ல போயிட்டு ரிக்கி பாண்டிங்கோட டைரக்ட் ஹிட்ஸ் வந்து ஒரு வீடியோ கம்பைலேஷன் இருக்கும், அதை போய் பாருங்க. நிறைய பேருக்கு ரிக்கி பாண்டிங் பயங்கர பெரிய பேட்ஸ்மேன் தான் தெரியும், அவன் எவ்வளோ பெரிய ஃபீல்டருங்கிறது. ஆண்ட்ரியூ சைமன்ஸும் ரிக்கி பாண்டிங்கும் எவ்வளோ பெரிய ஃபீல்டிங் ஜீனியஸுங்கிறது அந்த வீடியோ பார்த்தா செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ எல்லா டீமே நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி புவர் ஃபீல்டிங்காக தான் இருக்கு. ஆனாலுமே வந்து ரூல்ஸ்லேருந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலு பவுண்டரியை கொண்டு வந்தது. முன்னாடிலாம் பவுண்டரி அதே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ 80 எல்லாம் 60 ஆக்கிட்டாங்க, நிறைய கண்டிப்பாக. 4 6 வரதுக்காக. இது நம்ம தனி வீடியோவே பண்ணலாம். இதனால ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சது. அதில் போங்கடா அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ நியூட்ரல் கேம்னா இப்போ நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கணும். இப்போ 180 190னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும், பவுலருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், இவன் ஏதாவது பண்ணலான்னு இருக்கும். இப்போ பவுலர்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க, அடி வாங்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து அடி சுற்றுவானுங்க. எந்த டீமுக்கு நிறைய அன்னைக்கு மாட்டுதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இன்னொன்று ஒரு. இன்னொன்று
யாருமே ம். யாக்கர்ஸ் போட மாட்றாங்க. ஓகேவா? நட்ராஜன் வந்து யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவருக்கு யாக்கர் விழ மாட்டேங்குது. அ ல ஏதோ ஒரு போன ஒரு மேட்ச் அந்த ஒரு ஓவர் செமையா போட்டாரு, 19th ஓவர் ஏதோ ஒன்று. மற்றபடி ஆமா. அவருக்குமே எல்லாரையுமே அடிக்கிறாங்க, இல்ல. நீங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. யாக்கர் போட யாருமே முயற்சி பண்ண மாட்றாங்க. என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் ஓவர்ஸ்லயே வந்து யாரோ வந்து ட்ரை பண்ணி அது ஃபுல் டாஸா போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்க்குறேன். பரவால்ல. நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தா போடு. அது தவிர்த்து உனக்கு பிளான் பி வந்து வொர்க் அவுட் ஆகும். ஏதாவது வச்சிருந்தீன்னா, அத நீ பண்ணலாம். எல்லாம் என்னமோ ட்ரை பண்ண போயிட்டு ஸ்லாட்ல போகுது. ஃபுல் டாஸா போகுது. ஆமா, ஸோ இது வந்து ஸ்லாட் நிறைய போடுறாங்க, ஃபுல் டாஸ் நேற்று எக்கச்சக்கமா போட்டாங்க. அது வந்து இந்த பியூரா பேனிக்லயே நிறைய நடக்குது. இந்த மாதிரி அந்த ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி விதவிதமா சிக்ஸ் அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன். ஸோ கேஎல் ராகுல நம்ம ரெண்டாவது பாராட்டி match. ஆகணும். ஸோ அதான் ஒரு பயங்கரமான ஒரு 150 நீங்க ஆனா கேட்ச எனக்கு ஒரு விட்டீங்களோ டவுட் இல்லையோ. இருந்தது. இது வந்து நம்ம கேஎல் ஃபேன் வந்து ஜி வரல, அவர் ஒத்துப்பாரு. கேஎல் இப்படி அடிக்கும் போது எனக்கு லைட்டா டவுட் வந்தது. ஆஹா, கேஎல் இந்த அடி அடிக்கிறானே இந்த பிச்சில், பஞ்சாப் என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு அப்பயும். ஆனா நினைச்சேன் பஞ்சாபால இவ்வளவு சேஸ் பண்ண முடியாது, 245 வருவாங்க அப்படின்னு. அவன் 7 பால் ஸ்பேர்ல வச்சு அடிக்கிறாங்க, டூ சிக்ஸ்டி எனக்கு ஃபைவ் எனக்கு எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதே மாதிரி தான் லாஸ்ட் சீசனும் வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஃபைனல்ல வந்து ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க. ஸோ நேத்து நேத்து அந்த மேட்ச் வந்து கழிஞ்சிரும், எப்படியாவது ஃபைனல்ஸ் ஏதாவது போயிட்டு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேத்தும் ஜெயிச்சிட்டானுங்க. இப்போ கொஞ்சம் ஆமா. சற்று பயமா இருக்கு. ஸோ ஓகே, நேத்து ஈவினிங் மேட்ச் பார்ப்போம். சன்ரைசர்ஸ், அதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். வைபவ் சூரியவன்ஷி நம்ம வந்து இவனை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா? இவனால ஏற்படுற மன உளைச்சல் மற்ற டீமுக்கு எல்லாமே. பட் ஒரு மன அந்த உளைச்சல் 10 டீம் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. இது வந்து அடிக்கிறத பார்த்தா ஹாப்பியாவும் இருக்கு, ஒரு சைடுல வந்து சந்தோஷம் தான். சேடாவும் இருக்கு. சந்தோஷம் தான். என்ன கேட்டா வந்து இது வந்து என்ன, சைல்ட் ப்ராடிஜி இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். எப்படிடா உனக்கு இவ்வளோ மசில் ஸ்ட்ரென்த் இருக்கு? எப்படி நீ இந்த டைமிங் சென்ஸு, ஷாட் மேக்கிங்கு ரொம்பலாம் ஒன்றும் பண்ணலை. ஆஃப் சைட்லாம் வந்து இந்த ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லாம் போல. நீ ஜோனில் கால்கிட்ட போடு, பாடிக்கு குத்தி போடு, நான் பேட்டை விடுறேன். இவ்வளோதான். நம்ம அதே தனியா தப்ப பேசுவோம், தனி அதே வீடியோ தப்ப வைபவ் போலர்ஸ் வந்து சூரியவன்ஷிக்கு பண்ணோம். பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஆஹ், ம். ஒரு நல்ல ஒரு சேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இந்த ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் சரியான ஈகோ பிடிச்சதுங்க. இது எப்படி எப்படி சொல்றதுன்னா, ஜெய்ஸ்வாலை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இந்தியா டெஸ்ட் மேட்சஸ்லேயே வந்து விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போயிருச்சுன்னா நின்று ஆட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்ல, அப்போ வந்து யாராவது ஸ்டார்க் மாதிரியோ யாராவது வந்து ஸ்லெச் பண்ணாலோ வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஏறிடும். ஏறிட்டு அடிக்க ம். போயிட்டு அவுட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து ஜெய்ஸ்வால் வந்து இவன் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் என்னோட இது. வைபவ் சூரியவன்ஷி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்டர் 19லே பார்த்தோம். இதே தான் பண்ணானுங்க. அண்டர் 19ல பாகிஸ்தான் டீம் வந்து விளையாடும்போது ஸ்லெச் பண்ணி அடிக்க போயிட்டு ஒரு 2 சிக்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவான். அந்த மாதிரி. ஸோ நேற்று இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நேற்று ஆப்போசிட்டில் ஹிஞ்சே அப்புறம் வந்து சக்கீப் ஹுசைன் ரெண்டும் அண்டர் 19, 19 இயர்ஸ்க்குள்ளே ம். தான். ஓகேவா? ஸோ இந்த ஈகோ வந்து இது பண்ணும். இப்போ ஜெய்ஸ்வாலுக்கு ம். என்னன்னா, நமக்கு அப்புறம் நம்மள தான் சின்ன பிள்ளையா இருந்தோம். நமக்கு அப்புறம் ம். சின்னவனா வந்தவன் வந்து அடி அடின்னு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க போய் அவுட் ஆகுறான். அவன் கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடணும். கோலி அதுதான் மாஸ்டர் கிளாஸ். ஒரு பக்கம் ஒருத்தன் ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கானா, இங்கே அவனுக்கு ஏற்ற மாதிரி கோலி வந்து விளையாண்டு கொடுப்பான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து பண்ணால் வந்து இவங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பயங்கரமான மேட்ச்சு. அதே சேம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கேயும் வந்து 2 கேச்சஸ், முக்கியமான கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணாங்க. எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் அப்போ அபிஷேக் சர்மாக்கு வந்து ஜடேஜாவே கேட்ச் அவுட்டார். அது ஒன்றும் கஷ்டமான கேட்ச்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான கேட்ச் தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே நம்ம லோக்கல் கிரிக்கெட் ஆடும்போதே வந்து இந்த கேச்சஸ் தான் விஷயம். ஒரு நல்ல பிளேயர் ஆடிட்டு இருப்பான், டக்குன்னு கேட்ச் வரும், விட்டுருவானுங்க. அவன் பார்த்தா ம். 100, 50, 70ன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே மேட்ச் நம்ம கையை விட்டுருவோம். ஸோ அதுதான் ஏன் வந்து அதுவும் இந்த ஐபிஎல்ல வந்து இவ்வளோ போரா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ஃபீல்டிங், மிஸ்ஃபீல்ட் கேச்சஸ்லாம். ஸோ ஓகே. ஸோ நம்ம இதை பற்றி தனியாக கவர் பண்ணுவோம், ஜெய்ஸ்வால்லாம் பற்றி பேசுறது. இன்னொன்று ஒரு விஷயம் விட்டுட்டோம். இங்கிடியோட இன்ஜுரி. ஸோ அவர் ரெக்கவர் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அவர் ஹாஸ்பிட்டலில் மோசமா ரிட்டர்ன் இருந்தது. ஆயிட்டாருன்ட்டு. ஸோ ம். ஓகே, பார்ப்போம். அவர் இருந்திருந்தா அவர் நேற்று வெளியே வந்து வந்து ஒரு மீம் பார்த்தேன். வெளியே வந்துட்டு, ஹே எத்தனை ரன்லடா ஜெயிச்சீங்க அப்படின்னு டிசி ஓ பிளேயர்ஸ்ட்ட கேட்குற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். பழைய அந்த சார்லி ஆக்டர் அந்த டெம்ப்ளேட் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கேட்கவே, எத்தனை ரன்ல ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டா, 7 பால் ஸ்பேர்ல வச்சு பஞ்சாப் திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா அதை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆறாயிருப்பாரு. இல்லை, நான் அவர் வீட்டுக்கே இருந்திருந்தா போனேன் அப்படின்னு. இவ்வளோ சேஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. அவர் இல்லை. 19.34 அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த மேட்ச் ஸ்டார்க் வரப்போறதா சொல்றாங்க. ஸோ என்ன ம். சேஞ்சஸ் பண்றாங்கன்னு தெரில. ம். அவங்களோட ஆக்கிப் நபி வந்து இந்த பவர் பிளே பவுலர் வந்து
இது சரியே வராது. நம்ம மேட்ச் ஆகாது. அவரை வந்த மேட்ச்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணுங்க, பவர் பிளேயில் அவர் யூஸ் பண்ணி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொன்னால் அவனை அவரு கேட்க ஸ்விங் மாட்டாங்க. பண்ணுவாரு ரஞ்சில ரெட் பால்ல. இங்க அது ம். ஒர்க் ஆக மாட்டேங்குது. அத கவுண்டர் பண்ணிடுறாங்க ஈஸியா. கண்டிப்பா. 2 ஓவர் 40 அந்த மாதிரி போயிடுது டக்குன்னு. ஓகே, ஸோ இன்னைக்கு மேட்சை பற்றி பார்த்துருவோம். சிஎஸ்கே vs வாங்க ஜிடி, வாங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ எப்படி இருக்கும்? அப்பா, நான் லாஸ்ட் மேட்ச் தான் அகில் ஹுசைன். சேப்பாக்ல அதாவது நேத்து இந்த ரன் ஃபெஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப என்னோட ஒரே ஹோப் வந்து சேப்பாக்கும் டே கேமும் தான். ஓகே. இதுதான் வந்து ஃபெய்த் இன் ஹியூமனிட்டியை ரீஸ்டோர் பண்ற மாதிரி பவுலர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் இருக்குதா? இதுதான் இந்த கேம்ல இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கேயே 220 போச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது பவுலர்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, மும்பையை வந்து மிதிச்சாங்க அந்த மேட்ச். ஆனா எனக்கு என்ன டிசப்பாயிண்டிங் விஷயம்னா, அது விளையாட்டுக்கு சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல. ருத்ராஜ் கேக்வாட் திருப்பி வந்து நான் டாஸ் ஜெயிச்சிருந்தா நானும் பவுலிங் தான் போட்டிருப்பேன். இது அதாவது என்ன தாட் ப்ராசஸ்னே எனக்கு புரியல. அதாவது முதல்ல நீங்க கொஞ்சம் ஒரு வின்ஸ் கான்ஃபிடென்ஸே குரூப்ல இல்ல, கொஞ்சம் வின் பண்ணுங்க. அப்புறம் வின்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறதுல உங்களுக்கு சேசிங் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பேசிக்கே பண்ணாமல் இப்போ மும்பையில் வாங்கடையில் டாஸ் ஜெயிச்சா டிஃபால்ட்டாக ஃபீல்டிங், ஆமாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து மற்ற எல்லா டீமுக்கும் நீங்கள் 175 உங்களால் சேஸ் பண்ண முடியல. கான்ஃபிடன்ஸ் குரூப்பில் லோவாக இருக்குது. சஞ்சு மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருக்கீங்கிறப்ப இந்த மேட்சப்ஸு டாஸ் ஃபேக்டர்லாம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு மேலே நீங்கள் விளாண்டு ஒரு ஃபியூ வின்ஸ் டுகெதர் ஒரு 2 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கணும். அப்போ கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கிறப்ப நீங்கள் நார்மல் டீமோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஜென்ரிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, லெஃப்ட் ஹேண்டரா ஆஃப் ஸ்பின்னர் 3வது ஓவர் கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன சேஞ்சை கரெக்டாக பண்ணாங்க. அக்கீல் ஹுசைன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக பால் அவர் செம்மையாக ஃப்ளை, அதாவது நோன் ஃபார் டார்ட்டிங், அதாவது டக்கு டக்கு டக்குன்னு போடுற ஒரு இதுதான் அது. அவர் செம்மையாக லூக் கொடுத்து போட்டார் போன மேட்ச். அது போல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. அதாவது சேஸ் வந்து நான் டேக் ஆஃப் ஆகி இது பத்துமா பத்தாதா அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து கேமே க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா பவர் பிளேல. ஸோ செம்மையா கண்டிப்பா. இருந்தது பார்க்கறதுக்கு சிஎஸ்கே. கண்டிப்பா. ஸோ அதான் இந்த டாக்டிக்கல் சேஞ்ச், இதுக்கு முந்தின மேட்ச்சில் அவங்க பண்ண ஃபெயிலியரை வந்து நம்ம சுட்டி காட்டி பேசியிருந்தோம் சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வீடியோவுக்கு. ஸோ அதை திருப்பி வந்து அகில் ஹுசைனை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து ஆணித்தனமாக பதிவிட்டிருந்தோம். ஸோ அதுதான் நடக்கும். அது பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி அகில் ஹுசைன் வந்து நான் யார், இந்த டீமுக்கு நான் யார் அப்படின்றத காமிச்சிருக்காரு. ஸோ இன்னொன்று, நான் ஒரு ட்வீட்ஸ் பார்த்தேன் 2 3 இது. 2013 15 அந்த டைம்லலாம் வந்து அவருக்கு என்ன வயசு இருந்திருக்குன்னு எனக்கு தெரில, அகில் ம். ஹுசைனுக்கு. அப்போ வந்து 2013 வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, ஜடேஜா என்ன பண்ணுறானோ அதை வந்து நான் வந்து இந்த டீமுக்கு பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கான். இந்த ஆர்ச்சர் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண மேனிஃபெஸ்டேஷன். மாதிரிலாம், ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே இது, அது கண்டிப்பாக அந்த அந்த அது நடந்திருக்கு, மேனிஃபெஸ்ட் சிஎஸ்கே பண்ணது. வந்து ரியலைஸ் பண்ணும். அதாவது ஜடேஜாவோட அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பிரசாந்த் வீர் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த நினைப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 4 இயர்ஸ்க்காவது ஓரமா வைக்கணும். கண்டிப்பாக. ஜடேஜா லெவலுக்கு இப்போ உங்களோட ஜடேஜாவோட பெஸ்ட் ஃபிட் வந்து அகில் ஹுசைன் தான். கண்டிப்பாக. இதுதான் வந்து இதை வந்து சாலிடா பிலீவ் பண்ணி இந்த மேட்ச் அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால நான் அகில் ஹுசைனை பவர் பிளேல போட மாட்டேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க, அபிஷேக் சர்மா இஷான் கிஷனும். கண்டிப்பாக. யார் போட்டாலும் அடிக்க தான் போறாங்க. நீ உன்னோட பெஸ்ட் பாசிபிள் பவுலரை தான் நீ அந்த டைம்ல யூஸ் பண்ணணும். மேத்யூ ஷாட்டுக்கு 3வது ஓவர் கொடுத்து அடி வாங்கினது வந்து இன்னவே வந்து அது அது ருட்ராஜ் கேக்வாடுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் இந்நேரம். ரொம்ப இந்த டேட்டா நம்பர்ஸ் அது வந்து எந்த டேட்டா படி பார்த்தாலும் 3rd ஓவர் வந்து ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டாலேயே போட முடியாத ஒரு ஓவர். அதை வந்து கண்டிப்பாக. ஒரு பார்ட் டைம் பவுலர் கொடுத்தது வந்து ஒரு பெரிய லெசனாக இருந்திருக்கும் ருட்ராஜ் கேக்வாடுக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பண்ணணும்னு. அதே தப்ப திருப்பி டிசி நிதிஷ் ராணாவுக்கு கொடுத்து பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா 2வது ஓவர்லேயே அடிச்சு விட்டாங்க கண்டிப்பாக. எஸ்ஆர்ஹெச். கண்டிப்பாக. ஸோ அகில் ஹுசைன் இந்த 11 வந்து இதான் வின்னிங் காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு. irrespective ஆஃப் த பிச் கண்டிஷன்ஸ் தலை மாதிரி அதே மாதிரி இந்த 11 நான் நம்புறேன். இது எல்லா கண்டிஷன்ஸ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஏன்னா சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் பிளேயர்ஸ்குள்ள செக்யூரிட்டி வராது. ம். அடுத்த மேட்ச் நான் ஆடுவேனானே தெரியல. சரி, இப்போ வந்து சப்போஸ் வந்து ஒரு ஹோம் கேம் இருக்கு, திருப்பி அவே இருக்கு, ஹோம் இருக்கு அவே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? எல்லா மேட்சும் சேஞ்ச் பண்ண போறீங்களா? ம். அப்படிலாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தா எல்லா ரோலுக்கும் அடாப்ட் ஆவார் அவரு. ரொம்ப மேட்ச் அப்ஸ் பின்னாடி தான் போகக்கூடாது. டீமை சேஞ்ச் பண்ற லெவலுக்கு மேட்ச் அப்ஸ் பின்னாடி போகக்கூடாது. கண்டிப்பாக. அன்லெஸ் ரொம்ப கம்பெல்லிங் ஸ்டாட்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் பண்ணும். கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஸோ நல்ல பாயிண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று, ருத்ராஜினை மட்டும் இதை நான் வந்து பார்க்கல, நேற்று மேட்சஸில் பார்த்தோம். ஆர்ஆர், ரியன் பராக் எஸ்பெஷலாக 10 ஓவர் ஆயிடுச்சு, நீ ஸ்பின்னரே யூஸ் பண்ணலை, ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகேவா, நீ பவர் பிளேலேயே ரவி விஷ்ணுவை கொண்டு வந்திருக்கணும், இல்லை ம். ஜடேஜா இல்லையா?
10 ஓவர் ஆயிருச்சு, நீ கொண்டே வரல. 11வது ஓவர் வந்து ரவி பிஷ்ணாயை கொண்டு வர, நீ எப்போ ஜடேஜாவை கொண்டு வந்து நீ டெத் ஓவரில் யாரை யூஸ் பண்ணுவ? ஸோ ஒரு ஒரு மோசமான ரொட்டேஷனாக இருந்தது, bowling ரொட்டேஷன். எனக்கு அதே தான் நான் பஞ்சாப்லையும் பார்த்தேன். ம். டிசி அடிக்கும்போது வந்து ஏன்டா இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்பின்னரை கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தவறை வந்து எல்லா யங் கேப்டன்ஸும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க ஏரால யாரை எப்போ யூஸ் பண்ணணும், அதுலலாம் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து தோனி, கோலி, ரோஹித் இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு என்ன பண்ணணும் ம். எப்படின்றது. ஸோ அதை இவங்க கற்றுக்கணும். ஸோ கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் மேல ஃபெய்த் இந்த ஏரால கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா. ஆக்சுவலா அடி வாங்குறதெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா அதுக்கான இம்பாக்ட் சஃபர் பண்ணி பவுலிங் கிடைக்காம போறது ஸ்பின்னர்ஸ்க்கு. ஃபாஸ்ட் கண்டிப்பாக. பவுலர்ஸ் தான் தெரியல. 20 ஜேவியர் பாட்லெட் தான் அடிச்சாங்க கடைசியில. கண்டிப்பாக. ஏன்னா ஹர்ப்ரீத் தாரா அடிச்சாங்க 30 ரன் 28 ரன்னுக்கு. ஃபாஸ்ட் பவுலரே இப்படி அடி வாங்குறானே, ஸ்பின்னர் கொடுத்து 36 ரன் போயிருமோ 34 ரன் போயிருமோன்னு கொடுக்கவே மாட்றாங்க ஓவரு. ஆமாம். டேய் கடைசியில உங்களுக்கு கண்டெயின் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கறதே ஸ்பின்னர் தான்யா. அது ரொம்ப பாதிக்கப்படுறதே அந்த ஒரு பவுலர் செட் ஆஃப் பவுலர்ஸ் தான், ஸ்பின்னர்ஸ் தான். கண்டிப்பாக. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து சேப்பாக்கில் நடக்குது. ஜிடி. அஹ், என்ன ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, ஜிடி வந்து ஒரு ஆர்சிபிட்ட ஒரு கிரஷிங் டிஃபீட்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 200 அடிச்சாங்க. அவங்களோட ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அவங்களுக்கு குட் திங் வந்து சாய் சுதர்ஷன் செம்மையான 100 அடிச்சாரு. நல்லா ஒரு 100 அடிச்சா ஒரு பெரிய நியூஸா இருக்கும். ம். டெய்லி ஒரு 100 டெய்லி அடிக்கிறதால நம்ம 100 வந்து வருது. எதை பார்க்கறது எதை விடுறதுன்னே தெரியல. இந்த செம்ம வாரத்தில் ஆறு கிளாஸ். ஆறு ஹண்ட்ரடோ 700. ஸோ அதனால இது ஒரு ஸ்பெஷலான எத்தனை வாரம் தான் த்ரீப்பர் பேட்டர்ஸ்க்கு. எத்தனை பர்ஃபர் வந்தது நம்ம கேட்கணும் பவுலர்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக. சாய் சுதர்ஷன் ஃபார்முக்கு வந்து தான் உங்களுக்கு குட் திங். ஆனால் ரொம்ப ரிலையன்ட் ஆன் டாப் ஆர்டர், ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு சைடு. அதனாலேயே அவங்க வந்து மிடில் ஆர்டர் மேலே ஃபெய்த் இல்லாத காரணத்தினாலே அவங்க பவர் பிளேல எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்லாம் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா புரியுது. 3 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க ரொம்ப அடிக்க போய் 45 for 3 கேம் அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். கண்டிப்பாக. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அடிக்கிறாரு, ஆனால் அவர் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஷாருக் கானோட கேம் எவால்வே ஆகல. ஜேசன் ஹோல்டர் வந்திருக்காரு, அது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் தான். அவர் கொஞ்சம் அடிக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து இவரை நம்பர் 5லாம் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் நம்பர் 5லயோ 6லயோலாம் யூஸ் பண்ணுற லெவல் கிடையாது. கிளென் ஃபிலிப்ஸர் ட்ராப்பே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஜிடிக்கு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டாங்கன்னா ஐ எக்ஸ்பெக்ட் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே இந்த கேமில். ஒரே ப்ராப்ளம், ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அவங்க டெம்ப்ளேட்டுக்கு சேப்பாக்கு ஏற்ற கிரவுண்டு. 6 ஓவருக்கு அவங்க 80 அடிக்க வேணாம் சேப்பாக்கில். ஒரு 50 ஃபார் நோலாஸ் அந்த மாதிரி போயிட்டு ஒரு 195 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. டே கேமில் 190 200 அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு சேஸ் பண்ணி அந்த சேஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ என்ன பிரச்சனைனா, ஜிடி வந்து 3 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ சேப்பாக்லேயே ஆடி பழகுனவங்க. ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் மெயினாக. ஸோ அந்த ரைட். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம ஆடின பிட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிட்ச் என்ன ம். மாதிரி இருக்கோ, எப்படி இருக்கோ கண்டிஷன்ஸ். ம். ஸோ அது வந்து மேபி இந்த ரிசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் என்ன வேணால். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக சொல்லவே முடியல. ம். இன்னொன்று, ஒரு ஹை ஸ்கோரிங் பிட்ச்சு ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்கு அப்படின்றதுலலாம் தாண்டி சுப்மன் கில் வந்து அந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்ல தான் நம்ம ஸ்கோர் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப எப்படி சொல்கிறது, போலிங்க்கு ஃபேவராகவும் இருக்காது, ரொம்ப பேட்டிங்க்கு ஃபேவராகவும் இருக்காது. ஸோ பிளாக் சாயில் பிட்ச் ம். தான். ஸோ ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும்போது ஏதோ அவன் கொஞ்சம் பொறுமையாக ஆடுவான். ரெண்டு ம். பேருமே பொறுமையாக தான் ஆட போகிறானுங்க. பட் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோர் வந்து செட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 200ஓ ம். ஒரு 210ஓ இது பண்ணிட்டு அவங்க பேட்டிங் ஃபஸ்ட் ஆடினா அதை டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். ஒருவேளை இது சிஎஸ்கே பண்ணால் சிஎஸ்கே அவங்க வந்து ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவர் ஆகிக்கும். ஸோ அதான் எப்படி வேணால் போகலாம். ஸோ ம். பார்ப்போம். எக்ஸ் ஸோ ஃபேக்டர் சிஎஸ்கே வந்து இந்த தடவை பவர் பிளேயில் வந்து அட்டாக்கிங்காக போடணும்னு ஆசைப்படுறேன். அதான் முகேஷ் சௌத்ரி வச்சு ஒரு வைடு ஸ்லிப் மாதிரி வச்சு சாய் சுதர்ஷனுக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு கவர் ஓப்பனாக கூட விடலாம். ம். செம்ம கான்ஃபிடென்ஸில் வருவார் சாய் சுதர்ஷன். 2 3 கண்டிப்பாக. கவர் ட்ரைவ் போனாலும் பரவாயில்லன்ட்டு மேலே கொஞ்சம் ஸ்விங்கு தேடி ஒரு எட்ஜ் வாங்கி போய் ஒரு 2 விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோ. பட்லரும் சாய் சுதர்ஷன் சப்போஸ் 2 out of 3 எடுத்துட்டாலே வந்து வெரி மச் இந்த கேம். இது அதுக்கப்புறம் இது ஜிடி கேட்சப் சூப்பரான தான் ஆடுறாங்க பாயிண்ட்டு. எல்லா கேமும். சுதர்ஷனுக்கான பிளானு. ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி தான், அவன் 100 அடிச்சப்ப அப்படி தான் அவன் வந்து நேராகவே ஆடலை. ம். கவர் டிரைவ் ஒன்றே ஒன்று தான் போனான் அங்கே ஓப்பனாக ம். இருந்தப்ப. மற்றபடி எல்லாமே வந்து விட்டு தான் ஆடுறான், லேட்டாக தான் ஆடுறான். ஸோ அதுக்கேற்ற ம். மாதிரி ஃபீல் செட் வச்சு பிளான் பண்ணி போட்டால் கண்டிப்பாக அவன் விக்கெட்டை
எடுத்துடலாம். ஸோ டிஃபென்சிவாக போவேன் நான் பவர் பிளேயில் இந்த தடவை. ம். ஃபுல் பேஸ் அட்டாக் போட்டு அகிலசன் எனக்கு ஒரு ஓவர் கொடுத்தா கூட எனக்கு போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஆல் அவுட் அட்டாக் போகலாம் பவர் பிளேயில். அவங்க அடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆல் அவுட் அட்டாக் போய் நமக்கு 2 3 விக்கெட்ஸ் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்லி அண்டர் ப்ரெஷர், அவங்க ஒரு மாதிரி க்ளூலெஸ் ஆயிடுறாங்க 3 விக்கெட் போயிடுச்சுன்னா ஜிடி. கண்டிப்பா. அதுதான் ட்ரை பண்ணும் சிஎஸ்கே. ஒரு த்ரெட் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜிடி 200 அடிச்சிட்டாங்க, 190 ப்ளஸ் அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே ப்ரெஷர் ஆயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க டாப் ஆர்டரை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ. அதான் இன்னைக்கான ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏதாவது சொதப்பாம கரெக்டாக யோசிச்சு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்க. புதுசாக ஏதாவது மேட்சப் நான் சாய் சுதர்ஷனுக்கு லெஃப்ட் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இறங்கி இறங்கி தூக்கி சாத்திடுவான் ஸ்ட்ரைட்டில். ஸ்பின்னர் சூப்பராக ஆடுவார், பார்த்துக்கோங்க. ஓகே. எக்ஸ் ஃபேக்டரா நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? ஸோ ரெண்டு சைட்லையும். ஓகே, சிஎஸ்கே இன்னைக்கு நூர் அகமது தான் என்னோட எக்ஸ்பெக்டர். சூப்பர். அப்போ அந்த பேர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அது உடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. கண்டிப்பா. அந்த ஸ்பின் டியோ கண்டிப்பாக ஒரு டிஃபென்சிவ் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரு. ஜிடி ஜிடி எக்ஸ்பெக்டர் ஜேசன் ஹோல்டர் சொல்லலாம். ஓகே. எனக்கு இது எப்பயுமே சிஎஸ்கே வரும்போது நம்ம இந்த பேட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம் பேட்டர்ஸை. ஸோ சஞ்சு ம். வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் ம். அடிச்சிட்டான். திருப்பி என்ன மாதிரி இருக்கும்ன்றது தெரில. பட் அவன் நல்ல ஒரு ரிதமில் இருக்கான், சூப்பராக ஆடுறான். ம். மற்ற ம். பிளேயர்ஸ் அவுட் ஆகிட்டே இருந்தாலும் நம்மளோட ரோல் என்ன, நம்ம என்ன பண்ணணுன்றது தெரியுது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் சஞ்சுகிட்ட இருக்கனால நான் வந்து சஞ்சுவே எக்ஸ் ஃபேக்டராக பார்க்குறேன். ம். ஜிடியில் வந்து அகெயின் இந்த தமிழ் பேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சேப்பாக்கில் இருந்தாலும் நான் வந்து சுப்மன் கில்கே போகிறேன். ஓகே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பெரிய பெரிய ஆடிட்டு. ஆளுங்கன்னா வந்து சென்னையோட மும்பையோட அடிச்சு தான் ஃபார்ம் ஆக முடியும். இப்போ ம். சுப்மன் கில்க்கு அந்த மாதிரி ஒரு சிஎஸ்கேவோட கோலி எப்பயுமே ஏதாவது ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி ஒரு 40 வந்துடும். ம். அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 85 அந்த மாதிரி ஒரு டஃப் பிச், இப்போ சப்போஸ் நீங்கள் 180 பிச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பவுலருக்கு ஏதோ அசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆங்கர் பண்ணி ஒரு 85 வந்தால் அவருக்கு ரெப்புடேஷன் வந்து இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். 180 190 பிச்சில் ஒரு 85 90 அடிச்சாருன்னா செம்ம த்ரெட்டு ஆக்சுவலாக சுப்மன் கில் சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி சர்ஃபேஸ்லலாம். ஏன்னா இன்னிங்ஸை செம்மையாக பேஸ் பண்ணுவார், கண்ணப்னு சுத்த மாட்டார், த்ரூ த லைன் ஸ்ட்ரைட் பேட்டில் ஆடுவார். அவர் நீ ரிஸ்கே எடுக்கலைன்னா எப்படி நீ டிஸ்பஸ் பண்ண முடியும் ஒரு பேட்ஸ்மேன்? இப்போ அக்ராஸில் ஒரு பேட்ஸ்மேன் சுற்றினா நீ அவுட் ஆகலாம். ப்ராப்பர் கிரியேட்டிங் ஷாட்ஸ் ஆடி 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா. நல்ல பிக் தான். கண்டிப்பா. ஸோ ஓகே. அதுதான். அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங், ருத்ராஜ் வந்து ஏதோ ஃபேமிலி ரீசன்னால போனார், ரிட்டனே வரலன்னு சொல்லிட்டு மீம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. தலை வந்து தான் திருப்பி கேப்டன்சி எடுக்க போகிறாருன்ட்டு. ஸோ தலை வர்றதெல்லாம் ஓகே, ஆனால் ருத்ராஜே வந்து வந்து கேப்டன்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஐபிஎல் ஃபுல்லாக அவன் போக்கிலே விட்டுறணும். இப்போ திருப்பி தலை வந்துட்டு தலை இந்த எல்லாத்துலேயும். மேட்ச் ஆட மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. இந்த மேட்ச் ஓகே. அன்சேஞ்ச் லெவன் தான் ரெண்டு டீமுமே ஃபீல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ரபாடா சர்ப்ரைசிங்லி எல்லா மேட்சுமே செமையா போடுறாரு, பேஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயிருக்கு. அதனால ரபாடா வர்சஸ் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஃபன்னா இருக்கும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் உடம்பு போட்டா சஞ்சு வந்து சிக்ஸ் அடிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் காட்ட மாட்டோம். அது சிக்ஸ் போகுதா, டீப் ஃபைன் லெக்ல ஒரு ஃபீல்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக. ஸோ ஓகே, இந்த மேட்சை பற்றி போதுமான அளவுக்கு பேசியாச்சு. ஆமா. ஈவினிங் ஒரு மேட்ச் இருக்குது, எக்கானா ஸ்டேடியமில் வந்து லக்னோ வேர்சஸ் கானாலயா, அது நம்ம கிரவுண்ட் ஆச்சே. கேகேஆர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு வின்னு ரெண்டு வின்னு தான் Clean வச்சுருக்காங்க. teams. ஆமாம். ம். ஸோ இந்த எல் கிளாசிக்கோன்னு நம்ம சொல்கிறோம்ல, எம்ஐசிஎஸ்கே, இது வந்து டேபிளில் அந்த மாதிரி வந்து பாட்டம் பாட்டம் டேபிள் யாரு 10th ஃபினிஷ் பண்றாங்கிறதுக்கான ஒரு எல் கேம் மாதிரி கிளாசிக்கோ. இருக்குது. ஆமாம். ம். அப்படிதான் நான் ஆனா நான் பார்க்குறேன். சொல்றேன் பாரு, க்ளோஸ் கேம்ஸே இல்ல. லாஸ்ட் 7 8 கேம்ஸா எல்லாம் 18.3 18.5 17லயே முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்டி கேஆர் கேம் கடைசி வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கானா ஓகே. ஸ்டேடியம் வேற. அவங்களுக்கு பார்ப்போம். அந்த டாக்டிக்கல் சேஞ்சாக வந்து ஃபினாலனை தூக்கிட்டு சைஃபர்ட்டை கொண்டு வந்ததும் பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்தலை. இன்னைக்கு என்ன மாதிரி ஆக போகுதுன்னே தெரில. பார்ப்போம். ரிவ்யூ எல்எஸ்ஜியோட பண்ணுவோம். நிலமை வந்து படு மோசமாக இருக்குது. பண்ட்டு ஃபார்மில் இல்லை, நிக்லஸ் பூரான் ஃபார்மில் இல்லை, யாருமே ஃபார்மில் இல்லை. எல்லாமே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாலே நமக்கு வந்து ஓகே. அது அது வந்து நம்ம ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து நம்ம அப்கிரேட் மாதிரி சில டீம்லாம் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸா ஒரு நம்பர் 4 அனுப்புவாங்க, நம்பர் 5 அனுப்புவாங்க, அது வேற. யார் எங்க ஆடணும்னே தெரியாத மாதிரி தான் இருக்குது இங்க.
பண்ட் ஓப்பனிங்கா, பண்ட் த்ரீயா, ஆயுஷ் பத்தனி ஓப்பனிங்கா, மிச்சல் மார்ஷேடன் மார்க்ரம் வரணுமா, என்னன்னே தெரியல. 4 பவுண்டரி அடிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறமா வந்து ஸ்கோர் கார்டு பார்த்தா 81 ஃபார் 4 11 ஓவர்ஸ்ன்னு இருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டு டீமே அப்படிதான் இருக்கு, கேகேஆர் எல்எஸ்சி. ஸோ அதனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேமாக இருக்க சான்ஸ் இருக்கு, பார்ப்போம். ரிட்டன் எல்எஸ்ஜிக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல, போலர்ஸ்க்கு வந்து ஃபேவரபுளாக கண்டிஷன்ஸ் இல்லை, பேட்டர்ஸ்க்கு தான் இருக்குன்ட்டு. அங்கே நல்ல போலிங் வச்சுருக்காங்க. பட் ஆனால் ம். பேட்ஸ்மேனோட சப்போர்ட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது பேட்டிங் சைடில். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பார்ப்போம். போகுதுன்ட்டு. இதை பற்றி ஓகே. ப்ரிடிக்ஷன்லாம் எதுவும் கொடுக்க விரும்பலை, ஏன்னா இந்த மேட்ச்சை டீலில் விட்டாச்சு எல் கிளாசிக்கோனால. ஸோ ஓகே, இதோட நம்ம டுவர்ட்ஸ் எண்டு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் தமிழ் கமெண்ட்ரி ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட உங்களை நாங்கள் வந்து டெய்லி சந்திக்க முடியும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ பாய்.